வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைனில் பார்க்குற உங்களையும், அதிசயம் டிவி மூலமாக பார்க்குற உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் இந்த நாளுக்கான தொடக்க ஜெபத்தை சிஸ்டர் உமாராணி அவர்கள் ஜெபித்து துவங்கி வைப்பார்கள். ஜெபிப்போம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாறாத தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பாத்திரரே, இல்லாதவைகளை இருப்பவை போல அழைக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. தர்மையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய ஆண்டவரே தகப்பனே உம்முடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக என் தேவனப்பா எங்களுடைய மனக்கண்கள் எல்லாம் திறந்தள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல ஆராதனையில் நாங்கள் இடைப்பட மோடு கூட நாங்கள் இணைந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறப்பா. நல்ல சாட்சிகளை எழுப்பி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. நல்ல செய்தியின் வேலையில் ஆண்டவரை நீர்தாமே இடைப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர நன்றி அப்பா. நன்றியோடு கூடமே ஸ்தோத்தரிக்கிற துதிக்கிற எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ ஆண்டி. இப்பொழுது நம்ம ஆண்டவரை ஒரு சில பாடல்களை பாடி ஆராதிக்கொள்ளும். நம்ம மத்தியில் இருக்கும் பிரதர் பிரபு அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். நாமும் அவரோடு சேர்ந்து ஆராதனை செய்வோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சங்கீதம் 113 3வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 113 3வது. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க துதிக்க நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதா? 7வது வசனம் சொல்லுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார், மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாயாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம துதிக்க 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 சிறியவனை புதிய பொழுதுகளிலிருந்து என்ன செய்கிறாரா? தூக்கி விடுகிற தெய்வமா இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பாடலாமா? தேங்க்யூ. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடு
தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 71 8வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 71:8. என் வாய் உமது துதியினாலும் டெய்லி உம்முடைய மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக. நம்முடைய வாய் அவருடைய துதியினால நிறைஞ்சு நிறைஞ்சு அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருந்தோமானால், அடுத்த வசனம் சொல்கிறது, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கிற நல்ல தெய்வமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் தாவீது சொல்றாரு 15வது வசனத்துல, என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகைகளை நான் அறியேன். அவைகளின் தொகைகளை நான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம். நாள்தோறும் என் கையின் பிரயாசத்தை நான் தான்
சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். அப்படி சொல்ல சொல்ல முதிர் வயதில் நம்மளை என்ன செய்ய மாட்டாரா? தள்ளி விட மாட்டார். பலன் ஒடுங்கும் போது நம்மளை கைவிடாத தகப்பன். அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நல்ல தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா, பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? தேங்க்யூ. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றார், அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றார், 1000 ஆண்டுகள் போதாதையா, என் ஆயுள் முழுவதும் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி
வாழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நாம் யாவரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா அந்த நல்ல தெய்வத்தை பார்த்து ஹல்லேலூயா. அன்னாள் தன் இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் ஊற்றினபடியினால், அன்னாள் தன் இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் ஊற்றினபடியினால் அவள் முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் பா. ஓ, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வமே. ஹல்லேலூயா. ஓ, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகுமே அப்பா. ஹல்லேலூயா. நிறைவான நீர் வருவீராக. ஹல்லேலூயா. ஓ, நீர் நல்லவரும் நீர் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபையுள்ளவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி 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 அப்பா. ஓ, உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தகப்பனே, இந்த ஆராதனை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Thank you. கண்மணி போல் எங்களை காப்பவரே, சிலுவையினால் மீட்டவரே, சிலுவையினால் எங்களை மீட்டவரே. ஹல்லேலூயா. Thank you. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. தேடி என்னை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினம்தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே,
சிலுவையினால் எங்களை மீட்டவரே, ஓ உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்குவீராக. ஹல்லேலூயா. உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும்படி சிஸ்டர் கெட்சியா அவர்கள் வருகிறார்கள். நாம் அவர் வரவேற்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1-15 முடிய. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். தேங்க்யூ அக்கா. இப்பொழுதும் இஸ்ரவேல் தேசத்திற்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் நம்ம சபைக்காகவும் போதகருக்காகவும் போதகர் குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து இருக்கிற ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி பிரதர் ராபர்ட் அவர்களை வரவேற்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா தேசத்துக்காகவும் இஸ்ரேல் தேசத்துக்காகவும்
ஜெபிக்கத்தக்கதாக கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீர் அந்த தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க, அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரம் சுற்றி இருக்கிற தேசங்கள் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்பா. அந்த தேசத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் நீங்கள் முறியெடுத்து போட்டதுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த மக்களுக்கு ஆண்டவரே நீ சமாதானமான சூழ்நிலையை நீங்கள் கட்டிட்டுறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் தேசம் முழுவதும் காணப்படுவதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் காணப்படுவதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். உண்மை எல்லா ஜனங்களும் உண்மை அறிந்து கொள்ள உண்மை அன்பை ருசிக்க நீங்கள் கிருபை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, பாஸ்டர் குடும்பங்களுக்காக, பாஸ்டர் செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் ஆண்டவரை கூட இருந்து நடத்துவதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். பாஸ்டர் இந்த இடங்கள்லாம் ஊழியங்கள் போயிறார்கள், அந்த இடங்களெல்லாம் ஆண்டவரை நீர் ஆளுகை செய்வதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் பேசுங்க, அநேக ஆத்மாக்களுக்கு அந்த வார்த்தைகளை கொண்டு செல்வதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, சபையாக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவரே இங்கிருந்து செல்கிற வார்த்தைகள் அப்படியே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அநேகரை குணமாக்குவதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அநேகரை தொடுவதற்காக நன்றி. உம்முடைய வல்லமை இந்த இடத்துலேருந்து கடந்து சென்ற அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை வைத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. தேங்க்யூ பிரதர். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கும் மாஸ்டர் ஜெரிக் அவர்கள் தன்னுடைய சாட்சியை சொல்வார்கள், தேவனை மேம்படுத்துவார்கள். ப்ரைஸ் லாட். எனக்கு 15 இயர்ஸ் முடிஞ்சு 16 இயர்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருடம் ஃபுல்லாக ஆண்டவர் எனக்கு ஜுரம் வர மேலே காத்து கொண்டார். அதுக்கப்புறமா முக்கியமாக என்னை இந்த வருஷம் 10th ஸ்போர்ட்ஸையும் ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்கு உதவி செஞ்சார். அதேமாரி 10th எக்ஸாமை நல்லபடியாக எழுதுறதுக்காக உதவி செஞ்சார். ஆமென். தேங்க்யூ ஜெரிக். இப்பொழுதும் தேவனுடைய செய்தியை நம் மத்தியில் இருக்கும் ரெவரண்ட் திமோத்தே அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாக ரெவரண்ட் சில்வியா அவர்கள் வருகிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். Praise the Lord. Are you glad? Praise the Lord. சந்தோஷமாக இருக்கிறீர்களா? So thank God for this opportunity to listen to His word, Secrets of the Cross. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக சிலுவையின் ரகசியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். We welcome everyone to this evening's meditation, wherever you are, wherever you are watching from. இந்த சாயங்கால தியானத்திற்கு உங்கள் அனைவரையும் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை வரவேற்கிறோம். Today is a very special day. இன்று ஒரு விசேஷித்தமான நாள். Of course, Jerik's birthday also. இன்னைக்கு ஜெரிக்கோடைய பர்த்டே கூட. And also, you are all special. We are all special to God all the time. நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள். We are royal priesthood, peculiar people, holy nation. We are so precious to God. நாம் எல்லாரும் அதிக விசேஷமானவர்கள், ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக விசேஷ மக்களாக நாம் ஆண்டவருக்கு இருக்கிறோம். Supposing I present 1000 rupees watch to Jerik today. நான் ஒரு 1000 ரூபாய் உள்ள விலை மதிப்புள்ள ஒரு வாட்சை நான் ஜெரிக்கு கொடுத்தால், and she comes and gives 10,000 rupees watch to him. என் மனைவி வந்து 10,000 ரூபாய் விலையேற பெற்ற வாட்சை கொடுத்தால், father will come and give 20,000 rupees watch. அவங்க அப்பா வந்து 20,000 மதிப்புள்ள வாட்சை கொடுப்பார். So who loves him more?
அப்படி என்றால் அவனை யார் அதிகமாக நேசிக்கிறார்கள்? So I need not tell you. Jesus shed his precious sinless blood and purchased us because we are so valuable to him. இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கினார். ஏனென்றால் நாம் அவருக்கு விலையேற பெற்றவர்கள். 1 Peter 1:18 we read, he redeemed us not with silver or gold but with his own precious blood. பொன்னினாலோ வெள்ளியினாலோ அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் அவர் நம்மை மீட்டு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். So never say you are unworthy. ஆகவே நீங்கள் ஒருபோதும் நான் ஒன்றுக்கும் பிரயோஜனமானவன் என்று சொல்ல வேண்டாம். Grace, we heard about grace 2-3 days back. What is grace? Grace is the power of the gospel. 2-3 நாளைக்கு முன்பாக நாம் கிருபையை பற்றி கேட்டோம். கிருபை என்றால் என்ன? அது சுவிசேஷத்தின் தேவனின் வல்லமையாக இருக்கிறது. Grace is unmerited, unearned, undeserved favor of God. கிருபை என்பது அது நமக்கு தகுதி இல்லாதது, நம்மால் சம்பாதிக்க முடியாதது, நாம் பெற்றுக்கொள்ள முடியாத தகுதி இல்லாத ஒன்று. The foundational truth that we must realize is that God is love and he loves us so very much. ஒரு அடிப்படையான சத்தியம் நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் அன்பாகவே இருக்கிறார், நம்ம அனைவரையும் நேசிக்கிறார். Some of us, we hear so much about God's love, we don't care so much about it. நம்மில் சிலர் நாம் அடிக்கடி தேவனுடைய அன்பை பற்றி கேள்விப்படுகிறோம், அதனால் அதை குறித்து நாம் சட்டை பண்ணுவதில்லை. Some of you may think, what is this all the time talking about God's love, as though we don't know about it. We know God is love. நாம் நினைப்போம், என்ன எப்பொழுது பார்த்தாலும் தேவன் அன்பாயிருக்கிறார் என்று. நம்மளுக்கு என்ன தெரியாதா? எங்களுக்கு தெரியும் இது தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று. Everything that you receive from God depends upon this fundamental truth that God is love, God is good all the time. நாம் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த சத்தியம்தான். அதாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். So during this Lenten season, when you think of the cross, secrets of the cross, what do we understand? First thing is God loves us. ஆகவே இந்த லெந்து நாட்களிலே நாம் முதலாவது புரிந்து கொள்வது என்னவென்றால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். His love never changes. அவருடைய அன்பு ஒரு காலம் மாறாதது. He loves you because he is love, not because you are lovable. அவர் ஏன் நம்மை நேசிக்கிறார் என்றால், அவர் அன்பானவர், அதனால்தான் நம்மை நேசிக்கிறார். நாம் அதுக்கு தகுதியுள்ளவர்கள் என்று அவர் நம்மை நேசிக்கவில்லை. Sometimes we love others because we expect something from them and they give us. நாம் சில சமயங்களிலே நாம் சிலரை நேசிக்கிறோம், ஏனென்றால் அவர்களிடமிருந்து சில காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம், அதை பெற்றுக்கொள்கிறோம். But God is not like that. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. He loves you because he is love. அவர் ஏன் நம்மை நேசிக்கிறார் என்றால், அவர் குணமே அன்பின் சுபாவம். You cannot do anything to make God to love you more. நீங்கள் எதையாவது ஒன்றை செய்து அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க வைத்து விடலாம் என்று ஒன்றையும் செய்ய முடியாது. And you cannot make God to love you less because you have done certain things wrong. நீங்கள் ஏதோ காரியங்கள் தப்பாக செய்து விட்டதினால் அவருடைய அன்பை குறைந்து போகும் என்பதும் உண்மை அல்ல. So you must know that God loves you irrespective of who you are, what you have done, what you have not done. ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், தேவன் நாம் என்ன செய்கிறோமோ என்ன செய்யாமல் இருக்கிறோமோ அதை குறித்து அதை குறிப்பிட்டு நம்மை அவர் நேசிப்பவர் அல்ல. Whether you come to church or not, he loves you. நீங்கள் சர்ச்சுக்கு வந்தாலும் வராவிட்டாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். Does it mean I am telling you not to come to church? அப்படி என்றால் நீங்கள் சர்ச்சுக்கு வர தேவையில்லை என்று நான் சொல்லுகிறேன். No, I am not telling that. அப்படி நான் சொல்லவில்லை. He loves you whether you come or not. That much he loves you.
நாம் சபைக்கு வந்தாலும் வராவிட்டாலும் அவர் அப்படியே நம்மை நேசிக்கிறார், அவ்வளவுதான். Bible says goodness of God leads us to repentance. தேவ தயவு நம்மை மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. When that prodigal son remembered his father and all that is available in the father's home, he repented and came back to the father. இந்த கெட்ட குமாரன், அந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய எல்லா அன்பையும் மற்ற அவர் கொடுக்கிற நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்த்தபோது அவன் மனம் திரும்பினான், தகப்பனிடத்தில் திரும்ப வந்தான். Father's love he could experience. தகப்பனுடைய அன்பை அவனால் அனுபவிக்க முடிந்தது. That much God loves us. அந்த மாதிரி தேவன் நம்மை நேசிக்கிறார். When we were dead in our sins and trespasses, God loved us and God quickened us. He brought us back to life. நாம் பாவத்திலே அக்கிரமத்திலே செத்து மரித்து கடந்த போது ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மை உயிர்ப்பித்து நம்மை ஜீவனுக்குள்ளாக கொண்டு வந்தார். Bible says in chapter 8 of Romans 31-32, if we read, ரோமர் 8:31-32 நாம் வாசித்தால், God loved us so much, தேவன் நம்மை எப்படி நேசிச்சார் He என்று, spared not to give His Son. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் நமக்காக கொடுத்தார். That is what we see in the cross. அதை தான் நாம் சிலுவையிலே பார்க்கிறோம். So will He not give anything else for you? அப்படி என்றால் வேற மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்காக கொடுக்க மாட்டாரா? Most costliest thing He has given to us in Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததில் அவர் அதிக விலையேற பெற்ற ஒரு கிஃப்டை The கொடுத்தார். Son whom we loved so much, the only begotten Son He gave us, will He not give other things? அவர் நேசித்த ஒரே பேரான தம்முடைய குமாரனையும் நமக்காக அவர் தந்தார் என்றால், And Jesus asked this question. இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், If your son asks for bread, will you give him stone? உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து அப்பம் வேண்டும் என்று கேட்டால் அவர்களுக்கு கல்லையா கொடுப்பீர்கள்? If you being evil, how you know to give good things to your children, how much more I will give? நீங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுடைய பரமபிதா எவ்வளவு அதிகமான நன்மைகளை கொடுப்பார். So you must know that God gives you, keeps on giving you, He keeps on forgiving you. ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார், நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார். He keeps on giving, forgiving. நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார், மன்னித்து கொண்டே இருக்கிறார். We keep on getting and forgetting. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், மறந்து கொண்டேவும் இருக்கிறோம். We should never forget what good things God has done for us. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்து போகக்கூடாது. When I heard first time God is love, when I was a Brahmin boy, I was really challenged. நான் பிராமணனாக இருந்தபோது முதல் முறையாக தேவன் அன்பாக இருக்கிறார் என்ற சத்தியத்தை கேட்டபோது எனக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. That really changed my life 45 years ago. 45 வருடங்களுக்கு முன்பாக இந்த சத்தியம் என்னை மாற்றியது. So keep on growing in that love. ஆகவே தொடர்ச்சியாக இந்த அன்பிலே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். Every day with Jesus is sweeter than the day before. We keep singing a chorus like that. நாம் ஒரு கோரஸ் பாடுகிறோம், ஒவ்வொரு நாளும் அந்த முந்தின நாளை விட இயேசுவோடு கூட இனிமையாக இருக்கிறது. So one of the truths we heard here is 2 Corinthians 5:17, whosoever is in Christ is a new creature, new creation. All the old things are passed away. Behold, everything has become new. நாம் இப்பொழுது கேட்டு வருகிற சத்தியம் கொரிந்தியர் புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. So when you are born again, what happens to you? ஆகவே நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது என்ன நடக்கிறது? Here we have read just now, everything has become new.
இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லாம் புதிதாயின, All old things are gone. எல்லா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. I know most of you are born again. உங்களில் அநேகர் மறுபடியும் பிறந்தவர்கள். What has changed in your life? உங்கள் வாழ்க்கையிலே என்ன காரியம் மாறியது? Now I want to tell you, we are a three-part being. நாம் 3 பகுதிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். Our God is a triune God, God the Father, God the Son, God the Holy Spirit. நம்முடைய தேவன் திரியேக தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். We are also three-part being. நாமும் 3 பகுதிகளை கொண்ட நபராக இருக்கிறோம். Spirit, soul, body. ஆவி, ஆத்மா, சரீரம். 1 Thessalonians we read 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5:23 பார்க்கிறோம். There we see this phrase, spirit, soul, body. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. So we see here we are a three-part being, spirit, soul, body. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் 3 பகுதிகளை கொண்டவர்களாக இருக்கிறோம். God is a spirit. John 4:24 we read. யோவான் 4:24 பார்க்கிறோம், God is a spirit. தேவன் ஆவியாக இருக்கிறார். We must worship him in spirit and in truth. நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். God is a spirit. தேவன் ஆவியோடு இருக்கிறார். He communicates with us through our spirit. அவர் நம்முடைய ஆவியோடு அவர் உறவு கொள்கிறார். Please try to understand this truth. இந்த சத்தியத்தை தயவு செய்து புரிந்து When you கொள்ளுங்கள். understand this truth, இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது you will understand how much God loved us and our relationship with God. நீங்கள் எவ்வளவாக ஆண்டவர் நம்மை நேசித்தார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். Spirit, soul, body. ஆவி, ஆத்மா, சரீரம். God communicates us with us through the spirit. தேவன் நம்முடைய ஆவியோடு அவர் தொடர்பு கொள்கிறார். So when we read that we have become a new creation, 2 Corinthians 5:17. 2 கொரிந்தியர் 5:17 படி நாம் புது சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்றால், I got saved 45 years ago, I told you. 45 வருடங்களுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னேன். You remember when you got saved? நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று. So what changes you have seen in you when you got saved? நீங்கள் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து என்னென்ன மாறுதல்கள் உங்கள் வாழ்வில் வந்தது என்பதை யோசித்து I am பாருங்கள். sure in your body there is no change. உங்களுடைய சரீரத்திலே மாறுதல் இல்லாமல் இருக்கலாம். Before you got saved, if you're a man, after you get saved, you don't become woman. You are still a man only. நீங்கள் ரட்சிக்கப்படும் முன்பாக ஒரு ஆணாக இருந்தால், ரட்சிக்கப்பட்ட பின்பு நீங்கள் ஒரு ஆணாக தான் இருக்கிறீர்கள். If you are tall, fat, you will be same. After you get saved, there is no change in your body. நீங்கள் உயரமாகவோ அல்லது குண்டாகவோ இருந்தால் அதே மாதிரி தான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் இருப்பீர்கள். We know what is body. We all know what is our body. நம்ம சரீரத்தை பற்றி நமக்கு தெரியும். What is soul? ஆத்துமா என்றால் என்ன? It is our mind, emotions, thoughts, அது நம்மளுடைய conscience. நம்மளுடைய மனது, நம்மளுடைய யோசனைகள், நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய உணர்வுகள். Can you see the soul? Your soul? உங்களுடைய ஆத்மாவை Can you உங்களால் see my soul? உங்களுடைய ஆத்மாவை உங்களால் பார்க்க முடியுதா? என்னுடைய ஆத்மாவை நீங்கள் பார்க்கிறீர்களா? But I can make you sad, I can make you glad, I can make you mad by my words. ஆனால் என்னுடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்தோஷப்படுத்தவோ அல்லது துக்கப்படுத்தவோ கோபப்படுத்தவோ என்னால் முடியும். If I tell you I want to gift you a big car, immediately you will be happy. நான் உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய கார் கொடுக்க போகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துவிடும். If I tell you I am going to come to your home, நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் என்று சொன்னால் some people will be happy, some people will be sad. சிலர் சந்தோஷப்படுவார்கள், சிலர் துக்கப்படுவார்கள். Some people tell, before you come, you please tell us, inform us in advance. நீங்கள் வரும் முன்பாக நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். So if you tell them I am coming today at 6 o'clock, they will say, don't come, I am going out.
இந்த 6 So that is why they want to know before you come there, they want us to inform so that they can go somewhere. I'm just joking. So I can make you glad, I can make you sad, I can make you mad by my words. I am affecting your soul. நான் என்னுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய ஆத்துமாவை நான் பாதிக்கிறேன். So when you get saved, you have become a new creation means, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது புது சிருஷ்டியாக மாறினீர்கள் என்றால், where did you become new? அப்படி என்றால் நீங்கள் எங்கு மாறினீர்கள்? Not in your body, not in your soul, but in your spirit. நீங்கள் உங்களுடைய சரீரத்திலே மாற்றம் இல்லை, உங்களுடைய ஆத்மாவிலும் மாற்றம் இல்லை, Praise the Lord. உங்களுடைய ஆவியிலே மாறி So in your இருக்கிறீர்கள். spirit, you are a new creation. ஆகவே உங்களுடைய ஆவியிலே நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். 1 John 4:17 we read, 1 யோவான் 4:17 பார்க்கிறோம். as he is, so are we in this world. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே So we இருக்கிறோம். are all just like Jesus. ஆகவே நாம் எல்லாரும் இயேசுவை போல இருக்கிறோம். If you go and see in the mirror, கண்ணாடியில போய் பார்த்தால் you will be wondering, am I like Jesus? நான் என்ன இயேசுவை போல இருக்கிறேனா என்று No, யோசிப்பீர்கள். in your body you are not like Jesus. உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் அப்படி இல்லை, In your spirit you are like Jesus. உங்களுடைய ஆவியிலே நீங்கள் இயேசுவை போல இருக்கிறீர்கள். Ephesians 4:24 we read, எபேசியர் 4:24 பார்க்கிறோம். we are created in righteousness and true holiness. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். So what do we read here? இங்கே என்ன பார்க்கிறோம்? We are created in righteousness and true holiness already. நாம் ஏற்கனவே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். When did this happen? எப்பொழுது இது நடந்தது? When we got saved, that time it happened. நாம் என்று ரட்சிக்கப்பட்டோமோ அன்று நடந்தது. Please try to understand, your spirit is a very important thing. உங்களுடைய ஆவி அதிக முக்கியத்துவமானது. அதை Spirit is the life giving part. ஆவிதான் அது ஜீவனை நம்மளுக்கு கொடுக்கிறது. James 2:26 we read, யாக்கோபு 2:26 பார்க்கிறோம். body without spirit is dead. ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது. If somebody is dead in some place, recently I went for a funeral in Tambaram. தாம்பரத்திலே ஒரு சபா ஆராதனைக்கு சென்றேன். So people generally ask, where is the body? சரீரம் எங்கே என்று கேட்கிறார்கள். Have they taken away body? சரீரத்தை கொண்டு போய் விட்டார்களா? Are you still there in the church or at home? இல்லை எங்க சர்ச்சில் தான் வச்சிருக்கார்களா? They will not ask the name. John இருக்காங்களா அங்கே? No. Body இருக்குதா? Yes. So once the spirit leaves, you are only a body. You are dead. உங்களுடைய ஆவி பிரிந்தவுடன் உங்களை வெறும் சரீரமாக தான் பார்க்கிறார்கள். So we are a three-part being. Please remember this. ஆகவே இதை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் 3 பகுதிகளாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். We all know a car, bus. ஒரு கார், பஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். So there is an engine, there is a body, car body is there, engine is there. Anybody else is there to run the bus or car? டிரைவர் இருக்கிறார். Okay, tell everything you tell. ஒரு கார், பஸ்ஸை பார்க்கும்போது அதில் அந்த பாடி இருக்கிறது, என்ஜின் இருக்கிறது, Driver இருக்காங்க. டிரைவர் இருக்கிறார். So spirit, soul, body, 3. All the 3 are required. ஆவி, ஆத்மா, சரீரம் போல 3 காரியங்களும் தேவை. So without our spirit, we are dead. நாம் ஆவி இல்லாமல் செத்தவர்களாக So இருப்போம். when we were dead in our sins and trespasses, நாம் பாவத்திலே மரித்து இருந்தபோது, when we got saved, நாம் ரட்சிக்கப்பட்ட போது, that prodigal son, when he returned, father said, அந்த கெட்ட குமாரன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தபோது, father said, this my son was dead, now he is alive. என்னுடைய இந்த குமாரன் செத்து போயிருந்தான், ஆனால் அவன் திரும்ப பிழைத்து கொண்டான். He was lost, but he has come back now. அவன் தொலைந்து போய் இருந்தான், ஆனால் மறுபடியும் காணப்பட்டான். So God loved us so much, தேவன் எவ்வளவாக நம்மை நேசிக்கிறார் he என்றால், sent his son into this world. அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். 1 John chapter 4 we happen to read. நாம் 1 யோவான் 4 அதிகாரத்தை வாசித்தோம்.
We read about the love of God. தேவனுடைய அன்பை குறித்து வாசித்தோம். John the disciple got so much revelation about love. யோவான் சீஷன் எவ்வளவாக தேவனுடைய அன்பை குறித்து தெரிந்து கொண்டார். We see that in the Gospel of John. யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். We all know John 3:16. யோவான் 3:16 நம்மளுக்கு தெரியும். Just now we read 1 John 4:8, 4:16, 4:10. 1 யோவான் 4:8, 4:16 என்ற எல்லா வசனங்களையும் வாசித்தோம். So much about God's love, he got the revelation. அவருக்கு எவ்வளவாக தேவனுடைய அன்பை குறித்து ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. So all you must understand is, in our spirit we have Jesus today. நம்முடைய ஆவியிலே நாம் இயேசுவை பெற்று இருக்கிறோம். Christ in you, the hope of glory. கிறிஸ்து உங்களுக்குள் நம்பிக்கையின் மகிமையாக இருக்கிறார். Our body, the temple of the Holy Spirit. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. Romans 8:9 says, ரோமர் 8:9 சொல்லுகிறது. can you please read? ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. So we have the spirit of Christ, otherwise we don't belong to him. நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம், இல்லாவிட்டால் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் அல்ல. In our spirit we have Jesus. நம்முடைய ஆவியிலே இயேசுவை பெற்றிருக்கிறோம். We have Jesus means we have got everything in us. இயேசுவை நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எல்லாவற்றையுமே பெற்றிருக்கிறோம் என்றார். We have been meditating on Ephesians 2:8. By grace through faith you are saved. எபேசியர் 2:8 நாம் தியானித்து வந்தோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். So we received Jesus. ஆகவே நாம் இயேசுவை பெற்றிருக்கிறோம். So we have everything in us. ஆகவே நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோம். Whatever Jesus could do in the earthly ministry, we all can do today because Jesus is with us, in us. இயேசு என்னென்ன ஊழியங்கள்லாம் இந்த பூமியிலே செய்தாரோ அதே ஊழியங்களை நாமும் பெற்றிருக்கிறோம். Jesus said in John 6:63, யோவான் 6:63 இயேசு சொன்னார், my words, they are spirit and they are life. என்னுடைய வார்த்தைகள் அவை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. The word of God is like mirror. James 1:23 we read. யாக்கோபு 1:23 என்ன பார்க்கிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தை ஒரு கண்ணாடியை போன்று இருக்கிறது. How many of you seen mirror today before you came here? இங்க வரும் முன்னாடி எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய கண்ணாடியை பார்த்தீர்கள்? Yes, every one of us we see in the mirror before we come here. இங்கு வரும் முன்னாடி நாம் கண்ணாடியை பார்த்து தான் வருகிறோம். And then you forget. ஆனால் அதன் பின்பு நாம் மறந்து போகிறோம். How do you look like? Can you remember what you have seen at 6 o'clock in the mirror? 6 மணிக்கு நீங்கள் என்ன உங்களுடைய முகத்தை பார்த்தீர்களோ அதே ஞாபகம் இருக்கிறதா? You may forget. We will forget. நாம் மறந்து விடுவோம். If you want to know how do you look like in your spirit, உங்களுடைய ஆவியிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் the word of God, Bible is our mirror. தேவனுடைய வார்த்தை வேதம் தான் அது நமக்கு கண்ணாடியாக So இருக்கிறது. if you look into the mirror, the word of God, தேவனுடைய வார்த்தையாகிய கண்ணாடியை நாம் பார்க்கும்போது what it says, that is what you are. அது நம்மை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதுதான் நாமாக இருக்கிறோம். The Bible says, let the weak say, I am strong. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. Let the poor say, I am rich. தரித்திரன் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்வானாக. I am the righteousness of God. நான் தேவ நீதியாக இருக்கிறேன். Jesus became sin for us so that we could become the righteousness of God. 2 Corinthians 5:21. 2 கொரிந்தியர் 5:21 படி நாம் நீதிமான்களாகும்படியாக இயேசு நமக்காக பாவமானார். By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். 2 Corinthians 8:9. Even though he was rich, he became poor so that we could prosper. 2 கொரிந்தியர் 8:9 படி அவர் ஐஸ்வர்யமுள்ளவரானபடி இருந்த போதிலும் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படியாக அவர் நமக்காக தரித்திரரானார். Galatians 3:13 we read, he became curse for us so that we could receive the blessings of Abraham. கலாத்தியர் 3:13 படி
நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நமக்காக சாபமானார். So today ஆகவே இன்று we all can meditate on this and say, I am strong, I am healthy, I am righteousness of God, I am prosperous. All this we can confess with our mouth. ஆகவே நாம் இன்று நான் பலசாலியாக இருக்கிறேன், நீதிமானாக இருக்கிறேன், ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், குணமாக்கப்பட்டு இருக்கிறேன், சுகத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் இவைகளை அறிக்கையிட So முடியும். when we get saved, நாம் ரட்சிக்கப்படும் போது when our spirit becomes new, நம்முடைய ஆவி புதிதாக மாற்றப்படும் போது the spirit of the Son of God comes into us when we get saved, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. and he starts residing in us. நமக்குள்ளாகவே அவர் தங்கி இருக்கிறார். Then Ephesians 1:13 we read, எபேசியர் 1:13 பார்க்கிறோம், we are sealed by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவர்னாலே நாம் முத்திரிக்கப்படுகிறோம். So our spirit is sealed so that no impurity can enter in. நம்முடைய ஆவி புதிதாக கொடுக்கப்பட்ட ஆவியை சுற்றி அவர் அதை சீல் போட்டு முத்தரிக்கிறார். No impurity can enter in. ஒரு அசுத்தமும் உள்ளே போகாது. Even if you do something wrong later on, that will not affect your spirit. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏதாவது பாவத்தில் விழுந்தாலும் அது உங்களுடைய ஆவியை தொடாது. Even if you do something wrong, even if you commit some sin, நீங்கள் எந்த பாவத்தை செய்த போதிலும் your spirit is not affected. உங்களுடைய ஆவி அது பாதிக்கப்படுவதில்லை. But your soul will get affected, your body will get affected. உங்களுடைய ஆத்மாவிலே நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள், உங்களுடைய சரீரத்திலே If you பாதிக்கப்படுகிறீர்கள். commit sin, you belong to Satan. நீங்கள் பாவம் செய்யும்போது பிசாசுக்கு You are சொந்தமாகிறீர்கள். giving door, you are opening the door for Satan to enter into your life. நீங்கள் பாவம் செய்யும்போது பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்கிறீர்கள். Even though your spirit is sealed, உங்களுடைய ஆவியிலே நீங்கள் அப்படியே அச்சாரமாக Satan will enter பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் in. பிசாசு உள்ளே நுழைந்து If you keep on drinking, if you keep on smoking, if you keep on committing some sin, your body will get affected. நீங்கள் தொடர்ச்சியாக குடித்துக்கொண்டு புகைத்துக்கொண்டும் பாவத்திலேயே வாழ்ந்தால், As far as God is concerned, He loves you. தேவன் உங்களை பார்த்து உங்களை நேசிக்க தான் செய்கிறார். Because you are giving room to Satan, ஆனால் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுனால் he will affect your body and your soul. அவன் பிசாசு வந்து உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய சரீரத்தையும் கெடுக்கிறான். You have to keep on renewing your mind. உங்களுடைய மனதை நீங்கள் புதிதாக்கி கொண்டு இருக்க வேண்டும். How to keep strong in the grace of God? எப்படி ஆவி கிருபையிலே பலசாலியாக இருப்பது? You keep on meditating on the word of God. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் தியானிக்க வேண்டும். You have to keep on renewing your mind. தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் உங்கள் மனதை புதிதாக்கி கொண்டே இருக்க Romans வேண்டும். 12:2 we read, ரோமர் 12:2 be பார்க்கிறோம். not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். So two words we read here. இங்க ரெண்டு காரியங்கள் பார்க்கிறோம். Be not conformed to the world, confirmed. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம், but be ye transformed. ஆனால் நீங்கள் மறுரூபமாகுங்கள். Don't be conformed to the world, இந்த உலகத்தோடு ஒத்து போகாதீர்கள், but be ye transformed ஆனால் நீங்கள் மறுரூபமாகுங்கள் by the renewing of your mind. உங்கள் மனதை புதிதாக்குகிறதுனாலே. You know how do you get butterfly? Do you know? பட்டர்ஃப்ளை எப்படி வருகிறது தெரியுமா? First it was a worm. அது முதலாவது ஒரு புழுவை போல இருக்கும். Later on it becomes butterfly. பின்பு அது வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது. First it's a worm, then it becomes butterfly. முதல்ல அது கூட்டு புழுவாக இருக்கும். That is called transformation. அது ஒரு metamorphosis. அதற்கு பெயர் மெட்டமார்போசிஸ். Okay. மறுரூபம் அடைதல். That is what he is talking here. அதை தான் அவர் இங்கு பேசுகிறார். So you have to keep on renewing your mind.
ஆகவே நீங்கள் உங்கள் மனதை புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். You all know you got water tank, overhead water tank. நம்மளுக்கு எல்லாம் அந்த தொட்டி மேலாக வைக்கப்படும் தொட்டியை பற்றி நம்மளுக்கு தெரியும். Then there is piping that brings water to your kitchen, bathroom and all those places. அங்கே இருந்து தண்ணி நம்ம எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிற மற்ற இடங்களுக்கு பாத்ரூமோ கிச்சனோ எல்லாவற்றிற்கும் தண்ணி பைப் மூலமாக கொண்டாடப்படுகிறது. So when you open some valve only you will get water in kitchen and bathroom. அங்கே மேலே இருக்கிற வால்வை திறந்தால்தான் உங்களுக்கு அது தண்ணி கீழாக வரும். By mistake somebody closes the valve there, you will not get water. யாராவது தெரியாமல் அதை வால்வை மூடிவிட்டால் கீழே தண்ணி வராது. Your tank is full of water but you are not getting in the kitchen and bathroom. அங்கே மேலே தொட்டியிலே தண்ணீர் நிரம்பி இருக்கிறது, ஆனால் கீழே தண்ணி வரவில்லை. So in our spirit we have got everything that we need. Jesus has already filled us with everything. ஆகவே நம்முடைய ஆவியிலே இயேசு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நிரப்பி விட்டார். Our soul is the mind, the valve. நம்முடைய ஆத்மா தான் ஒரு வால்வு போல செயல்படுகிறது. When you open the valve, நீங்கள் அந்த வால்வை திறக்கும் போது all the blessings will come into our body. எல்லா ஆசீர்வாதமும் அந்த சரீரத்துக்குள்ளாக If you வரும். close the valve, நீங்கள் அந்த வால்வை மூடிவிட்டால் even though everything is available, you will not see in your physical body. எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நீங்கள் சரீரத்தில் How do you open the valve? அந்த வால்வை எப்படி திறப்பீர்கள்? That is renewing the mind. உங்கள் மனதை புதிதாக்குகிறதன் மூலமாக. Doctor says you are sick, டாக்டர்கள் நீங்கள் சிக்கா இருக்கிறீர்கள் என்று but சொல்லலாம். Bible says by his stripes you are already healed. பைபிள் என்ன சொல்கிறது? நீங்கள் அவருடைய தழும்புகளால் So குணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். in our mind there is a war going on, struggle. ஆகவே உங்களுடைய ஆத்மாவிலே மனதிலே இந்த ஒரு போராட்டம். Whether to believe the doctor's report or whether to believe God's word. டாக்டர் சொன்னதை நம்புவதா, வேதம் சொல்வதை நம்புவதா? Now you have to decide. நீங்கள் இப்பொழுது தீர்மானிக்க வேண்டும். If you believe the word of God, தேவனுடைய வார்த்தையை நம்பினால் you will open the valve உங்களுடைய வாழ்வு திறக்கப்படும். and divine health will flow into your body. அந்த தெய்வீக சுகம் உங்களுடைய சரீரத்துக்கு பாய்ந்து வரும். If you don't want to believe, if you close the valve, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் வாழ்வை மூடினால், even though divine health is available in the spirit, தெய்வீக சுகம் ஆவியிலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் you will not receive it in our body. உங்களுடைய சரீரத்துக்கு அது வராது. Because you are conforming to the world. What doctor says you are believing, you are not believing what the word of God says. ஏனென்றால் நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு டாக்டர் சொல்லுகிறதை நம்புகிறீர்கள், வேதம் சொல்லுவதை நம்பவில்லை. So let us believe the word of God. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை நம்புவோம். What the word says we will accept. தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்வோம். We will renew our mind. நம்முடைய மனதை புதிதாக்குவோம். Let us be transformed. நாம் மறுரூபமாக்கப்படுவோம். Then only we can confess what the word of God says, and then you will see manifestation of all these blessings in your body. அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய வார்த்தை சொல்லுவதை அறிக்கையிடுவோம். அப்பொழுது தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பார்ப்போம். Shall we pray? ஜெபிப்போம். Gracious loving Father, we thank you, we praise you for these truths. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சத்தியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். In our spirit we are a new creation. எங்களுடைய ஆவியிலே நாங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். You have blessed us with all the heavenly blessings according to Ephesians 1:3. எபேசியர் 1:3 படி எங்களை ஆவிக்குரிய மண்டலத்திலே எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து To விட்டீர். see the manifestation of all these blessings in our body, இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நாங்கள் சரீரபூர்வமாக பார்க்கும்படியாக we have to open our valve, we have to open our soul, we have to renew our mind. நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவருடைய வார்த்தையின்படி புதுப்பிக்க வேண்டி இருக்கிறது. Help us to do it and receive all the blessings that you have stored for us. தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போய் நாங்கள் அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். Now may the love of God, the grace of the Lord Jesus, the communion, power, fellowship of the Holy Spirit rest and abide with us now and forevermore. Amen. Amen. God bless you all. Thank you.